ஹாய் உறவுகளை எல்லோரும் எப்படி இருக்குங்க. இன்றைக்கி ஸ்கூல் லஞ்சு வீடியோ போடல. ஏன் போடாத ரீசனு பாப்பாவுக்கு 2 பேருக்கும் காய்ச்சல், அதனால தான் ஸ்கூலுக்கு அனுப்பவில்லை, அதனால தான் வீடியோ போடல. ஆனால் ஸ்கூலுக்கு விடாதோட சரி காலையில் நேரமாக கோவிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு கிளம்பிட்டேன். எப்பொழுதும் ஸ்கூலுக்கு தாட்டிட்டு அப்புறம் தான் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு தான் வீட்டுக்கு வந்துடுவேன். இன்றைக்கி ஸ்கூலுக்கு அனுப்பாதுன்னு நேரம் இருக்குது, அதனால் போயிட்டு வந்துடல. அதெல்லாம் எங்கள் ஏட்டாயி இன்றைக்கி காலையில் வீட்டுக்கு வந்துட்டேன். அதனால் அவருக்கும் சமைக்கணுமா, அதனால் அவசரமாக பிள்ளைகளுக்கு இன்றைக்கி டிஃபன் தான் அவசரமாக சாமி விட்டுருக்குறேன். சரி வந்து டிஃபன் சமைக்க வேணாம், அவர் வரை படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன். நம்ம வீட்டில் இன்றைக்கி லஞ்சு ஃப்ரைடே லஞ்சு அதுங்க பார்க்கலாமா வாங்க. ஒன்றும் இல்லை, வெள்ளை சாப்பாடு, அப்புறம் சாம்பார். காலையில் தோசைக்கு சாம்பார் வச்சுட்டு அதனால் மதியானத்துக்கு சேர்த்து தான் சாம்பார் வச்சேன். சாம்பார் நல்லா கெட்டியாக தான் வச்சுது, காய் கொஞ்சம் தான் போட்டிருக்குது. சரி எங்கள் வீட்டில் வரணும்னு சொல்லலையே, அதுக்குன்னு வந்துட்டு நல்லா காய் கம்மியாக தான் போட்டிருக்கிறேன். அவருக்கு நிறைய காய் போடணும், பருப்பு கம்மியாக போட்டு சாம்பாரில் காய் அதிகம் வேணாம். அதுக்கப்புறம் முட்டைக்கோசு பொரியல், அப்புறம் ரசம். அவ்வளோதான் இன்றைக்கி ஃப்ரைடே எங்கள் வீட்டிலே லஞ்சு. அவருக்கு வர பசி வரையா, அவர் தூங்கிட்டு இருந்துச்சு. சரி சாப்பாடு ரெடி ஆகிட்டு அனுப்பலாம், அவர் காலை தான் வந்தது, அதனால் சரி தூங்கட்டும் அப்புறம் அனுப்பலாம் தான் விட்டுட்டேன். இப்போ தான் அவர் கூப்பிட வேலை உட்காந்துருக்கிற அவசரமாக பசிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. சீக்கிரம் எடுத்துகிட்டு வசம் அவருக்கு கொடுக்கலாம். அவருக்கு அவர் வர வண்டி ஓட்டி டயர்டு வேறு, தூக்கம் நைட்டு ஃபுல்லாக வண்டி ஓட்டி டயர்டு. அவருக்கு சாயங்காலம் கிளம்ப வர வேணாம். வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டம்தான், வேலை தெரியுமில்ல. ஃபுல்லாக நைட்டு வீட்டில் வந்தால் மட்டும்தான் அவர் சாப்பாடே அரிசி சாப்பாடே சாப்பிடுவார், கடையில் சாப்பிட மாட்டேன். ஏன்னா ரீசன் அவரே சொல்லுவேன், ஏடாகி கடையில் சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் தூக்கம் வந்துடுமாம்மா. அரிசி சாப்பிட்டா டிரைவர் சைட்லாம் தூக்கம் வந்துடும், தூங்கி அப்படி வண்டி ஓட்டும். அதனால அவர் சாப்பாடு கடையில் அதிகம் மேக்ஸிமம் சாப்பிடல. வீட்டில் வந்தாலும் என்ன முன்னாடி பொண்ணு சொல்ல சாப்பாடு தான் செய்ய சொல்லுவேன்டீங்க. சரி அவருக்கு கொடுக்கல, அவர் உட்காந்து பார்க்கலாம், அவர் என்ன சொல்லுங்க பார்க்கலாமா. சரி வச்சுட்டு கொடுக்கலாம்ப்பா. அவருக்கு தான் அங்கே உட்காந்துருக்கிற காமிக்கிறேன். இதை எங்கள் ஏட்டாயி. சரி இடைக்கு கொடுக்கல, அவர் சாப்பிட்டு என்ன சொல்லுன்னு பார்க்கலாம். என்ன சொல்லுன்னு தெரியல, நான் கேட்குறேன் என்ன நல்லா இருக்குதுன்னு. நான் சாப்பிட்டே பார்க்கல, அதுக்குள்ளே நல்லா இருக்குன்னு கேட்குறதுன்னு கேட்டேன். சரி அதுக்கு சாப்பிட்டேன், என்ன நல்லா இருக்குன்னு சொன்னேன். அவ்வளோதான் ஒரு இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு. அவ்வளோதான் ஒரு நான் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.